இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ரீனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களை வச்சுதாங்க இந்த கதையும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. இவங்க அம்மா ரொம்ப நாட்களாவே உடம்பு முடியாம இருக்காங்க. அதனால அவங்கள தன்னோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவங்களை நல்லா பாத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கையில இருக்க ஒரு மணி ஆட்டுவாங்க. அந்த சவுண்ட் கேட்கவுமே ரீனி அப்படிங்கிற பொண்ணு வந்து அவங்க அம்மாக்கு தேவையான உதவி எல்லாமே செய்யறாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க அம்மா அந்த மணி ஆட்டுறாங்க. ரீனி அவங்க அம்மாக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளேயே அவங்க தொடர்ந்து அந்த மணியை ரொம்ப வாட்டி ஆட்டிக்கிட்டே அங்க இருக்க ஒரு செவரை பார்த்து கை காட்டுறாங்க. ரீனி அந்த செவத்துல பார்த்தா அந்த செவத்துல எதுவுமே இல்ல. எதனால தன்னோட அம்மா கத்துறாங்க அப்படிங்கறது தெரியாம அவங்க அம்மாவையும் சமாதானப்படுத்திட்டு வாங்குறது கிளம்பி போயிடுறா. ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு அடுத்து தாங்க இவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட் இவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ ரீனிக்கு மட்டும் அவங்க அம்மா அந்த பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ரீனி அவங்க அம்மாக்கு ஏதோ ஒரு உதவி வேணுமோன்னு சொல்லி பாக்குறதுக்காக போறா. அங்க அவங்க அம்மா ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. தன்னோட அம்மாவால எந்திரிக்கவே முடியாது. எப்படி இங்க நின்றுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம இவளும் பயங்கர ஷாக் ஆகி அவங்க அம்மாவை கூப்பிடுறதுக்காக போறா. அப்ப திடீர்னு பெட்டை பார்த்தா அவங்க அம்மா அந்த பெட்ல தாங்க படுத்திருக்காங்க. அப்ப இங்க நிக்கிறது யாருன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு பாக்குறா. அப்போ திடீர்னு அதுல இருந்து ஒரு பேய் உருவ வெளியே வருது. அது நேரம் ரீனியும் தூக்கத்துல இருந்து கண் முழிச்சிடுறாங்க. ஆனா இந்த வாட்டி உண்மையிலே ரீனிக்கு அந்த பெல் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ரீனி அவங்க அம்மாவோட ரூம்ல போய் பாக்குறா. அவங்க அதே மாதிரியே அந்த ஜன்னல் கிட்ட நின்றுகிட்டு இருக்காங்க. ரீனியும் மெதுவா போய் அவங்க அம்மாவை கூப்பிடுறதுக்காக போறா. அதே நேரம் இவ திரும்பி மறுபடியும் அந்த பெட்டை பாக்குறா. பார்த்தா அந்த பெட்ல யாருமே இல்லைங்க. அப்ப இது கண்டிப்பா தன்னோட அம்மாவா தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள மெதுவா போய் கூப்பிடுறா. அவங்க அம்மாவும் ரீனியை பார்த்து அடுத்த செகண்ட் கீழே மயக்கம் போட்டு விழுந்து இறந்தும் போயிடுறாங்க. ரீனி அவங்க அப்பா தம்பி எல்லாத்தையுமே கூப்பிடுறா. அவங்களும் அவங்க அம்மா இறந்து போன விஷயத்தை பார்க்குமே தன்னோட அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மாவோட நினைவாவே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல குழிய தோண்டி உஸ்தாத் அப்படிங்கிற உதவியினால அவங்க அம்மாவை அந்த இடத்துல புதைக்கவும் செஞ்சுறாங்க. ஆனா இதுக்கு அப்புறம் தாங்க இவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட அமானுஷ்யமான சம்பவங்களும் நடக்கவே ஆரம்பிக்குது.